ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன த மினியன்ஸ் மான்ஸ்டர்ஸ் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு எக்ஸ்போவை தான் காட்டுறாங்க. அந்த எக்ஸ்போவில் என்ன எக்ஸ்போ அப்படின்னா ஹாலிவுட்ல நடந்த நிறைய மூவிஸோட ஐகானிக் ஃபிகர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. நிறைய டீடைல்ஸ் மூவிஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அங்க நிறைய பேர் அதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. அங்க எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லப்படுற ஈடி படத்தோட ஒரு ஃபிகரும் வச்சிருக்காங்க. அப்புறம் மேட்ரிக்ஸ் படத்தோட கேனு ரீவ்ஸோட, அதாவது ஜான்விக்கோட ஒரு ஆக்ஷன் ஃபிகருமே வச்சிருக்காங்க. இன்னும் சில ஆக்ஷன் ஃபிகர்ஸ் எல்லாத்தையுமே அந்த லேடியுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா உன்னை காட்டி இந்த ஹாலிவுட்லயே ரொம்பவே ஃபேமஸான ஃபிகர்ஸ்னா அது இவங்க தான் அப்படி சொல்லிட்டு மினியன்ஸ்ல இருக்கிற ஜேம்ஸ் அண்ட் ஹென்றி அப்படின்னு அவங்க ஃபிகர்ஸை அங்க வந்தவங்கள்ட்ட காட்ட அங்கிருந்த குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க முதற்கொண்டு யாருக்குமே ஜேம்ஸ் அண்ட் ஹென்ரியை பத்தி எதுவுமே தெரியல. எங்களுக்கு மினியன்ஸ் பத்தி தெரியும், ஆனா மினியன்ஸ்ல இவங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்ல என்னால இது நம்பவே முடியல. இவங்க ஹாலிவுட்லயே லெஜெண்ட்ஸ், ஹாலிவுட்டையே மாத்தினவங்க அப்படின்னு ஜேம்ஸ் அப்புறம் ஹென்ரியோட கதையை அந்த லேடியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், உலகம் முழுக்க இந்த மினியன்ஸ் ட்ரைப்ஸ் தாங்க சேவை செய்யறதுக்காக முதலாளிகளை தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனா அந்த மினியன்ஸ் கூட்டத்துல ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வரையறது, பெயிண்ட் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதை வச்சு கதையை உருவாக்கி அதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா மத்த மினியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மினியன்ஸை காட்டுறாங்க. அப்படி ஜேம்ஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கதையை காட்டும் போது யாருமே பெருசா கண்டுக்கல. மத்த எல்லா மினியன்ஸோட ஒரே குறிக்கோள் என்னன்னா ஒரு கொடூரமான முதலாளியை கண்டுபிடிச்சு அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதான். அப்படி ஒருத்தன் அவங்களுக்கு கிடைச்சான். பார்க்க பிரம்மாண்டமா கட்டுமஸ்தா இருந்தான். அவன் ரொம்பவே கொடூரமானவன். மினியன்ஸ் அவனை தன்னோட புது மாஸ்டரை ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மாஸ்டரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, விசுவாசத்தை காட்டுறதுக்காக அந்த மாஸ்டருக்கு தேவையான எல்லாத்தையுமே மினியன்ஸ் செஞ்சாங்க. ஆனா ஜேம்ஸ் மத்த மினியன்ஸை விட இன்னொரு படி முன்னாடி போயிட்டு தன்னோட மாஸ்டருக்காக அற்புதமான ஒன்றை உருவாக்கினான். ஜேம்ஸ் கல்லிலேயே தன்னோட மாஸ்டரோட பெயிண்டிங்கை வரைஞ்சான். வீட பார்த்தாலே நசுக்கி எடுக்கிற அந்த கொடூரமானவன் ஜேம்ஸ் வீடு மாதிரி கல்லிலேயே வரைஞ்சு வச்சிருந்த அந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனே அதையுமே வீடு அப்படின்னு நினைச்சு அதை மிதிக்க அது அவன் காலில் குத்த ஆரம்பிக்குது. அதனால அவனும் பயந்து பின்னாடி போகும்போது ஊசில போய் உட்கார்றது, நெருப்பு தலையில கொட்டுறது அப்படின்னு மாத்தி மாத்தி அவனுக்கு அசம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இதனால ஒரு கட்டத்துல மலையில இருந்து கீழே விழுந்துடுறான். அவனுக்கு பயங்கரமா அடிபட இது எல்லாமே இந்த மினியன்ஸால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டு அவங்க எல்லாத்தையுமே நாடு கடத்த ஆரம்பிக்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஜேம்ஸ் அப்படின்னு மினியன்ஸ் கூட்டமோ ஜேம்ஸ் மேல கோவப்படுது. அப்படி அந்த தீவுல இருந்து அவங்க கிளம்பும் போது அதுல ஒரே ஒரு மினிட்ஸ்க்கு மட்டும் அங்க நடந்தது எல்லாமே ரொம்பவே ஃபன்னியா தெரிஞ்சிருக்கு. அதை ஜேம்ஸ் கிட்ட சொல்லி அதுவும் சிரிக்க அதோட பேர் தான் ஹென்றி. அதுக்கப்புறம் படகுல அவங்க எல்லாரும் கிளம்பும் போது எந்த ஒரு மினியனும் ஜேம்ஸ பக்கத்துல உட்காரவே விடல. அதனால ஜேம்ஸும் பின்னாடி போகும்போது ஹென்றி பின்னாடி உட்காந்துக்கிட்டு இங்க வந்து உட்கார அப்படின்னு ஜேம்ஸ அங்க கூப்பிட, அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வரைச்சு வச்சிருந்த அந்த பேப்பர் எல்லாம் பார்த்து இது நீனா வரைஞ்ச அப்படின்னு ரெண்டு பேரும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதனால ஜேம்ஸும் தான் வரைஞ்ச எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கும்போது மினியன்ஸோட லீடர் டார்ட்டும் அங்க என்னடா பேச்சு, துடுப்பு போடுங்கடா அப்படி மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே துடுப்பு போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே வராங்க. ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அவங்க எங்க போனாலும் யாருக்கு வேலை பார்த்தாலும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம இணை பிரியாத நண்பர்களாவே மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்ச அந்த மாஸ்டர் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதியா இருந்தாரு. அவருக்கு கீழே இவங்க எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜேம்ஸ் தான் ரொம்பவே ஒரு சுட்டித்தனமான ஒரு மினியன்ஸ் ஆச்சு. அதனால அந்த மந்திரவாதி ஒரு மான்ஸ்டர் புக்க வச்சிருந்தாரு. அந்த புக்கு கிட்ட எந்த ஒரு மினியனையும் அவர் போக விட மாட்டாரு. ஆனா சுட்டித்தனம் அதிகமா இருக்கிற ஜேம்ஸும் ஹென்ரியும் சும்மா இல்லாம அந்த புக்கை ஓபன் பண்ணி அந்த புக்குள்ள இருக்கிற ஒரு கொடூரமான மான்ஸ்டரை மந்திரத்தை சொல்லி வெளியில வர வச்சிடுறாங்க. அதனால அந்த இடத்துக்கு வந்த அந்த மான்ஸ்டரும் இருக்கிற எல்லாத்தையுமே புசுக்கி எடுக்குது நெருப்பால. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த மந்திரவாதி இங்க வராரு. நடக்கிறத பார்த்துட்டு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்களை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் அவரையுமே புசுக்கி கொன்னுடுது. கடைசியில ஹென்றி ஜேம்ஸ் எப்படி அந்த புக்கை மறுபடியும் ஓபன் பண்ணி அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லி அந்த மாஸ்டரை மறுபடியும் அங்கிருந்து போக வச்சிடுறாங்க. அந்த மினியன்ஸ் மறுபடியும் தற்செயலா தன்னோட மாஸ்டரை இழந்துட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹென்றி அப்புறம் ஜேம்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா மத்த மினியன்ஸும் அவங்க மேல வருத்தமா இருந்தாங்க. ஆனா அந்த மினியன் கூட்டத்திலேயே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு மினியன் இருந்துச்சு. அதோட பேர் 8. அதுக்கு காது கேட்காது. அதனால இவங்க ரெண்டு பேரும் அது கூட பேசுறதுக்கு ஒரு தனி சைகை மொழியே உருவாக்குனாங்க. அந்த எட்டும் அந்த இடத்துல இருந்து வரும்போது அந்த மந்திரவாதி வச்சிருந்த மான்ஸ்டர்ஸை வெளியில கொண்டு வர்ற அந்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்குமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புது. இப்படிதான் மினியன்ஸ் ஒரு பாஸ்ல இருந்து இன்னொரு பாஸை கண்டுபிடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா ஈவில் பாஸும் இவங்களோட துரதிருஷ்டவசமா இவங்களால இறந்து போக அதுக்கப்புறம் மினியன்ஸ்னால இவங்க ஒர்க் பண்றதுக்கு, சேவை செய்யறதுக்கு எந்த ஒரு ஈவில் பாஸையுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப காலத்துக்கு மினியன்ஸ் தங்களோட நம்பிக்கை இழந்து சோர்வா அலைஞ்சு திரிஞ்சாங்க. அவங்க கடைசியா ஒரு பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த இடத்துல மினியன்ஸோட லீடர் எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு டென்ட் அமைக்க சொல்ல, ஆனா அந்த கூட்டத்துல ஜேம்ஸும் ஹென்ரியும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் தனியா போய் தூங்க சொல்ல, அப்படி தனியா வந்தோம் அவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாம பேசிக்கிட்டோம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டோம்
தூங்காம இருக்கிறதுனால ஒரு மினியன் பயங்கரமா கத்துது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா சீக்கிரம் தூங்காம இருக்கவும் காலையில ரொம்பவே லேட்டா ஜேம்ஸும் ஹென்றி எந்திரிக்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நிக்கும் போது அந்த மினியன்ஸோட லீடரும் அவங்க 2 மேல இருந்த கோவத்துல தன் மனசுல இருந்த எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டான். அதனால ஹென்ரிக்கு கோவம் வந்துருச்சு. அதனால ஹென்ரியும் லீடரை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது 8 நடுவுல பூந்து ஹென்ரியை சமாதானப்படுத்திட்டு ஆனா அவன் அந்த லீடரை போட்டு அடிக்க மத்தவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மேல எல்லாருமே கோவமா தான் இருக்காங்க போல. அங்க ஒரு கலவரமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த கலவரத்துக்கு நடுவுல அந்த லீடரான டிக் அப்பதான் மினியன்ஸோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தான். அங்க ஒரு கொள்ளக்காரன் பணத்தை திருடிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவனை குதிரையில சில பேர் துரத்திக்கிட்டு வராங்க. கடைசியில ஒரு வழியா ஒரு கெட்ட முதலாளிய ஒரு ஈவில் பாஸ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மினியன்ஸ் எல்லாருமே அங்க இருந்த ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு பின்னாடி அவரை துரத்திக்கிட்டு இருந்த எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு குதிரையில அந்த ஈவில் பாஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அவனும் ஒரு ட்ரெயின்ல ஏறி போக இவங்களும் அப்படி ட்ரெயின்ல ஏறி அவனை பின்தொடர்ந்தே போக இந்த மினியன்ஸை பார்த்த உடனே அந்த கொள்ளக்காரன் பயந்து அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். மேல ஹெலிகாப்டர் வர அதுல இருந்து இவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அந்த மினியன்ஸ் இந்த ஈவில் பாஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. சில பேர் அந்த ஹெலிகாப்டர்ல தொத்திக்கிட்டே போக இன்னும் சில பேர் அந்த ட்ரெயின்லயே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மொத்தமா கீழே விழுக இந்த மினியன்ஸ் பார்த்து அந்த கொள்ளக்காரனும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ட்ரெயின்ல வந்த மினியன்ஸ் அந்த ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு ட்ரெயின் ட்ராக்கையும் தாண்டி சிட்டிக்குள்ள அந்த ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு இடத்துல அந்த கொள்ளக்காரனும் மினியன்ஸ் கிட்ட மாட்டிக்க இன்னொரு பக்கம் ட்ரெயினை யார் மேலயுமே மோதிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு வந்து கடைசியில நேரா அந்த கொள்ளக்காரனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த மினியன்ஸுக்கு நேரா ஓட்டிட்டு வர அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வரது வேற யாரும் இல்ல ஜேம்ஸும் ஹென்ரியும் தான். அங்க திடீர்னு சில பேர் வந்து அந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்ல இவங்களும் எப்படியோ ட்ரெயினை பிரேக் போட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு. அது ஷூட்டிங் அப்படின்னு தெரியாம மினியன்ஸ் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. நீங்க எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. இது எவ்வளவு பணம் போட்டு இப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான சீன் எடுக்கணும் அப்படின்னு நான் எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மினியன்ஸையும் அங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் மேக்ஸும் பயங்கரமா கத்த எல்லா மினியன்ஸும் பயந்துகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் கடுப்பா டைரக்டர் மேக்ஸும் இந்த படத்தை நான் எடுத்து முடிச்ச மாதிரி தான் அப்படின்னு ரொம்பவே அப்செட்டா உட்கார்றாரு. அப்படியே பிரைட் பிரதர்ஸ் பிக்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை காட்டுறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்திட்டு வருது 2 அண்ணன் தம்பி தான். அவங்க தான் அந்த டைரக்டர் எடுத்த அந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. அதனால அவங்க 2 பேருமே அந்த டைரக்டர் கிட்ட வந்து நீ எடுத்த அந்த சீனை போட்டு காட்டு, அது மட்டும் நல்லா வரல அவ்வளவுதான் உன்னை இந்த படத்துல இருந்தே தூக்கிடுவோம் அப்படின்னு அந்த டைரக்டர் கிட்ட அவங்களும் சொல்லிட்டு அந்த சீனை போட சொல்றாங்க. அந்த டைரக்டரும் அது ஒன்னும் நல்லா வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சீனை போட அந்த சீன்ல மினியன்ஸ் பண்ண அந்த அட்டகாசம் எல்லாமே இருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்த்த அந்த பிரதர்ஸும் திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமா பாராட்டுறாங்க. யார் அந்த மினியன்ஸ், இந்த படத்துல அவங்க தான் ஹைலைட்டே அப்படி சொல்லி இனிமே நம்ம படத்துல அவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரை பயங்கரமா பாராட்ட அவருக்கும் சந்தோஷமாயிடுது. இப்படி சொன்னதுனால அந்த மினியன்ஸ் இப்ப போய் நான் எங்க தேடுறது அப்படின்னு அந்த டைரக்டரும் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே அந்த மினியன்ஸை தேட ஆரம்பிக்கிறாரு. மினியன்ஸும் அந்த டவுனுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஜேம்ஸ் ஹென்றி அப்புறம் 3 பேருமே அந்த சிட்டில இருக்கிற எல்லார்கிட்டயுமே வம்பிழுத்துக்கிட்டே போக மக்கள் எல்லாரும் மொத்த மினியன்ஸையும் துரத்த எல்லாருமே பயந்து அலறி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைரக்டர் மேக்ஸ் எப்படியோ இவங்க எல்லாத்தையுமே அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது மேக்ஸும் அவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாட்டையும் கொடுத்துட்டு மினியன்ஸை பார்த்து உங்க கூட நான் ஒர்க் பண்ண விரும்புறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து படம் எடுக்கலாம் அப்படி சொல்ல படம்னா என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்பதான் படம்னா என்ன சினிமானா என்ன அப்படின்னு மேக்ஸும் மினியன்ஸ்க்கு சொல்றாரு. அப்பதான் ஹென்ரியும் ஜேம்ஸை பார்த்து நீயும் ஸ்டோரி வச்சிருக்கேல அப்ப உன்னோட ஸ்டோரியும் படமா எடுக்கலாம் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மினியன்ஸ் மேக்ஸும் தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வர அங்க நடக்கிற ஷூட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸும் மினியன்ஸை பார்த்து உங்களுக்கும் படம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்க எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு பெரிய பெரிய முரட்டு ஆளுங்களை முன்னாடி நிப்பாட்டி இவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆனா மினியன்ஸும் ஃபர்ஸ்ட் பயந்தாலும் அதுக்கப்புறம் ரியலாவே அவங்கள அடிச்சு போட்டுட்டு அந்த சீனையே கந்தல கோலமாக்கிடுறாங்க. ஆனா அது ரொம்பவே ரியலா இருக்கும் மேக்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அப்போதான் மேக்ஸும் அவங்க 3 பேரையும் பார்த்து நீங்க எல்லாருமே இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டாரா மாற தயாரா அப்படின்னு கேட்க அவங்க எல்லாருமே செம்மையா சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஓட ஆரம்பிக்குது. மினியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய ஸ்டாரா மாறுறாங்க. அதுல குறிப்பா ஜேம்ஸ் ஹென்றி அப்புறம் எல்லாருமே பெரிய ஸ்டாரா மாறிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடம்பரமான வீடையுமே கொடுக்கறாங்க. இப்படி மினியன்ஸை சுத்தி நிறைய பிசினஸும் உருவாக ஆரம்பிக்குது. மெர்சன்டைஸ் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. செம்ம ஸ்மூத்தா மினியன்ஸோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ்க்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு போல. அதனால மேக்ஸுக்கு பதிலா செட்ல அவன் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த மேக்ஸும் உனக்கு ஒரு டைரக்டர் ஆகிற தகுதி இருக்கு, எதிர்காலத்துல நீ ஆஸ்காரோட வாங்க போற அப்படி சொல்ல ஜேம்ஸும் கடவுளை மிதக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர்ஸான அந்த 2 பிரதர்ஸ் அங்க வந்து
வந்து இனிமே இதுதான் எதிர்காலம் அப்படி சொல்லி ஒரு மைக் எடுத்துட்டு வராங்க. இத்தனை நாள் வர படத்துல ஒளி மட்டும்தான் இருக்கும், ஒளி இருக்காது. அதாவது சத்தம் இல்லாத படத்துல தான் மினியன்ஸுமே நடிச்சிருப்பாங்க. இப்ப சத்தமும் சேர்ந்து ஒளியும் ஒளின்ற மாதிரியான படங்கள் எடுக்க போறாங்க. அதனால மைக்க கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அந்த மைக் எடுத்துக்கிட்டு என்னோட படத்துல யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்திருக்க. அதனால நிறைய டயலாக்ஸ்ல எழுதி நடிக்க வைக்கிறாங்க மினியன்ஸ. சும்மாவே மினியன்ஸ் பேசுறது சரியா புரியாதுல. அதனால டயலாக் எதையுமே அவங்களால சரியா உச்சரிக்க முடியல. இதெல்லாம் பார்த்து அந்த பிரதர்ஸ் 2 பேரும் செம்மையா அப்செட் ஆகுறாங்க. கடைசில செம்மையா கோவப்பட்டு உங்களால எங்களுக்கு மில்லியன் கணக்குல லாஸ் ஆயிருச்சு, நீங்க இங்க இருந்து வெளியில போங்க அப்படி சொல்ல, அப்ப ஜேம்ஸ் முன்னாடி வந்து அப்ப ஆஸ்கார் அப்படின்னு கேட்க, உனக்கு கனவுலயும் ஆஸ்கார் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு அவமானப்படுத்தி மினியன்ஸ அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த பிரதர்ஸ். அங்கிருந்து போற மினியன்ஸ டைரக்டரும் வேற வழி இல்லாம வெளிய அனுப்பி வைக்கிறாரு. அப்ப கடைசியா வந்து மேக்ஸ் கிட்டையும் ஹென்ரி கிட்டையும் இது ஒரு சின்ன செட்பேக் தான், நீங்க சீக்கிரமாவே நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப ஜேம்ஸும் அழுதுபடியே அங்கிருந்து கிளம்பி போறான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடம்பரமான வீட்டையுமே அவங்கள்ட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. அதனால இப்ப தங்கறதுக்கு வழி இல்லாம குற்ற மலையில அவங்க எல்லாருமே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபேக்டரி மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதனால அந்த இடத்துல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் ஜேம்ஸ் மட்டும் தூங்காம ரொம்பவே சோகமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். மேல ஒரு மான்ஸ்டரோட உருவத்தையும் கீழே மினியன்ஸ் எல்லாம் பயந்து ஓடுற மாதிரியும் 2 பேப்பர்ல வரைஞ்ச ஜேம்ஸும் அது ரெண்டையுமே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த மான்ஸ்டரையும் மினியன்ஸ் பயந்து போறதையும் ஒன்னா வச்சு ஒரு பெரிய போஸ்டரை ரெடி பண்றான். அவனுக்கு ஒரு கதை கிடைக்குது, ஒரு ஹாரர் மூவி. நைட்டு ஃபுல்லா தூங்காம அதை ரெடி பண்ணிட்டு உடனே காலையில ஹென்றி எழுப்பி அதை வந்து காட்ட ஹென்ரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இதை ஒரு படமாவே எடுத்துடலாம் அப்படின்னு மினியன்ஸோட லீடரான டிக்க கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்ல, ஆனா டிக் ஏற்கனவே நமக்கு படம்ல செட் ஆகுது, நம்ம பிக் பாஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல மத்த மினியன்ஸும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடியே போயிடுதுங்க. இப்ப ஜேம்ஸ் ஹென்றி அவங்க கூட 8 மட்டும் தான் இருக்கான். ஆனா அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்க 3 பேர் இப்ப மேக்ஸ பார்த்து தோட கதையை சொல்ல, இந்த கதை பிரமாண்டமா இருக்கு, செம்மையா இருக்கு, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த கதையை எடுத்து முடிக்கணும் அப்படின்னு மேக்ஸும் ஜேம்ஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கேக்குறாங்க. உங்ககிட்ட பிரமாண்டமான செட் இருக்கா, மான்ஸ்டர்ஸ எப்படி காட்ட போறீங்க அப்படி மாதிரி மேக்ஸும் கேட்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, அவங்க கிட்ட எந்த ஒரு டீமும் எந்த ஒரு க்ரூவும் இல்ல, நீ வச்சிருக்கிற இந்த கதையை எடுக்கணும்னா மிகப்பெரிய பிரமாண்டமான செட்டு தேவை, ஆனா உன்னால அது இல்லாம எடுக்க முடியாது, என்னால முடிஞ்ச ஒரு உதவி அப்படி சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஒரு கேமராவை எடுத்து ஜேம்ஸ் கிட்ட கொடுக்க, அவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸும் ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் மூவி எடுக்கணும்னா ஒரு கூலான ஒரு மான்ஸ்டர் தேவை அப்படி சொல்லிட்டு உங்களால இது முடியும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப மான்ஸ்டருக்கு எங்க போறது அப்படின்னு ஜேம்ஸ் ஹென்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவுல எட்டும் புகுந்து அந்த மந்திரவாதியோட அந்த மான்ஸ்டர் புக்கு காட்டி, மிகப்பெரிய மான்ஸ்டர் இதுல ஒண்ணு இருக்கு பாருங்க அப்படி மாதிரி காட்ட அவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமாயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த கதையை கட்டுக்கிட்டு இருந்த அந்த குட்டி பசங்களும் அப்ப ஜேம்ஸுக்கு மான்ஸ்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட, அப்பதான் டிக்கும் மத்த மினியன்ஸும் என்னானாங்க அப்படின்னு கேட்க, அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த லேடியும் ஒரு கொடூரமான மாஸ்டரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மத்த மினியன்ஸும் அதுக்கு தயாரானாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க, மினியன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சயின்ஸ் எக்ஸ்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அங்க ரோபோட் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தவன் இந்த பூமியை நான் ஆள போறேன், இந்த பூமியை அடிமையாக்க போறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கெட்டவன் மாதிரி பேசுறத கேட்ட இந்த மினியன்ஸும் அப்ப இவன் தான் நம்மளோட பாஸ் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஏலியன் ரோபோட் மாதிரி தான் தெரியுது. இந்த ஏலியன் ரோபோட் பேரு டாட். அப்ப அங்க 4-5 ரவுடி பசங்க இந்த ரோபோட்டை பார்த்துட்டு ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அவனை கலாச்சு அவனை அடிக்க போக, ஆனா அந்த ஏலியன் ரோபோட்டும் அவங்களை அடிச்சு தும்சம் பண்ண, அதுக்கப்புறம் இந்த பூமியை ஆள போறேன், இந்த மக்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்த போறேன் அப்படின்னு பயங்கரமா கத்தி சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஆச்சரியமான அந்த மினியன்ஸும் அவங்கிட்ட வந்து அவங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்த, அப்பதான் டார்ட்டும் ஒரு டேஞ்சரஸ் மிஷன்ல எனக்கு உதவி பண்ண நீங்க ரெடி அப்படின்னு கேட்க, அவங்களும் சந்தோஷமா நாங்க ரெடி அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடியே போறாங்க. அந்த ஏலியன் ரோபோட் தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறான். அங்க ஏற்கனவே அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் போல, அவன் பார்த்தா எதுலயுமே பிடிப்பில்லாத மாதிரி எப்ப பார்த்தாலும் நியூஸ் பேப்பரை வாசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த டாட் தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு எதிர்த்தாப்புலயே ஓனர் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க போல, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சத்தம் போட விடாம பாத்துக்கிறான். அதே நேரத்துல இங்க இந்த 3 மினியன்ஸும், அதாவது ஜேம்ஸ் ஹென்றி அப்புறம் 8 3 பேருமே அந்த மந்திர புத்தகத்துல இருக்கிற ஒரு மான்ஸ்டரை வெளியில கொண்டு வந்து அது மூலமா ஒரு படத்தை எடுத்து முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு மான்ஸ்டரை மந்திரத்தை சொல்லி வெளியில கொண்டு வந்தா அது பார்க்க ரொம்பவே இத்துணுண்டா இருக்கு. ஒரு வழியா எப்படி நான் வெளியில வந்துட்டேன், அந்த புக்குக்குள்ள பல வருஷமா நான் அடைஞ்சு கிடந்தேன், உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அது குழந்தைத்தனமா பேசுறத கேட்டு இவங்க 3 பேரும் அப்செட் ஆயிடுறாங்க. அப்பதான் ஜேம்ஸும் எதுக்காக இந்த மான்ஸ்டரை வர வச்சோம், எங்களுக்கு மான்ஸ்டர் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, உங்களுக்கு படத்துக்காக மான்ஸ்டர் வேணுமா, அப்ப ரொம்பவே பயங்கரமா இருக்கிற மான்ஸ்டர் எனக்கு தெரியும், அங்கே உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பூமியும் அதாவது அந்த மான்ஸ்டர் சொல்ல, ஜேம்ஸும் சந்தோஷமா அதோட கிளம்புறான். ஆனா ஹென்ரிக்கு அது பிடிக்கல. 8 வேற வழி இல்லாம ஹென்ரிய இழுத்துட்டு போறான்.
இவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த தீவுக்கு படகுல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி உயிரினம் ஒண்ணு தப்பிக்க வழி தேடி நீந்தி வந்துகிட்டு இருக்கு. அத ஒரு பெரிய சுறா ஒண்ணு சாப்பிடறதுக்காக வந்துகிட்டு இருக்க இவங்க அந்த குட்டி உயிரினத்தை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த சுறாவும் இவங்க படக பயங்கரமா கடிக்குது. இவங்களை அப்படி சாகடிக்கல அப்படின்னு போகும்போது கூமி அப்படின்னு சொல்லப்படுற அந்த குட்டி மான்ஸ்டர் பயங்கரமா கத்த, அதை கேட்ட அந்த சுறாவும் அரண்டி போய் நிக்குது. அந்த குட்டி உயிரினமும் அந்த சுறாவோட ஆளுதான் போல இவங்களை ஏமாத்தி சாப்பிடுறதுக்காக அந்த சுறாவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ரெண்டு பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த குட்டி மான்ஸ்டரும் நம்ம அந்த தீவு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு காட்ட அப்படியே இங்க டார்ட்டையும் மத்த மினியன்ஸையும் காட்டுறாங்க. மினியன்ஸோட லீடரான ரிக்கும் டார்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்த டார்ட்டும் சரி இப்ப நம்ம பூமி மேல படையெடுக்க கிளம்பலாமா அப்படின்னு சொன்ன உடனே மினியன்ஸ் எல்லாருமே குசியாக்கி டார்ட்டுக்கு பின்னாடியே சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க. டார்ட்டும் ஒரு கொடியை எடுத்துட்டு வந்து ஒரு பூங்காவுல அந்த கொடியை குத்தி வச்சுட்டு இந்த பூமியை அடிமைப்படுத்த போற அப்படி சொல்ல மத்த மினியன்ஸும் கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு குரூப்பா பொண்ணுங்க வர்றாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பெண்களுக்கு உரிமை வேணும் அப்படின்ற மாதிரி போராட வந்திருக்காங்க போல. ஆக்சுவலா இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. டார்ட்டும் தனக்கிட்ட பிரச்சனை பண்ற ஒரு குட்டி பையனை எத்தி விட போக அப்ப அதை பார்த்து இப்படிலாம் பண்றது தப்பு அப்படின்னு அந்த பொண்ணும் டார்ட் கிட்ட பேச ரொம்பவே கனிவா அந்த பொண்ணை பேசுறது கேட்ட உடனே டார்ட்டும் அப்படி உருகி போயிடுறான். அந்த பொண்ணுக்குமே டார்ட்டை பிடிச்ச மாதிரி அங்கிருந்து போக மனசு இல்லாம போறத பார்த்து டார்ட்டும் இந்த பூமியை அப்புறமா ஆக்கிரமிச்சுக்கலாம், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி அந்த போராட்டத்துல கலந்துக்க போக ஆரம்பிக்க மினியன்ஸ்க்கு வேற வழி இல்ல. டார்ட்டை தானே இப்ப பிக் பாஸ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப அவங்களும் பின்னாடியே கோஷம் போட்டுக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு போறதுக்காக போறாங்க. அப்படியே இங்க அந்த தீவுக்கு வந்த ஜேம்ஸ் ஹென்ரியட் அந்த குட்டி மான்ஸ்டர் கூட ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல இங்க மான்ஸ்டர் இருக்கு, இது ஆபத்து அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. உள்ள போனா பனியால உரையப்பட்ட நிலையில 2 மான்ஸ்டர்ஸ் உள்ள இருக்கு. அது எல்லாத்தையுமே 3 பேருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க அந்த குட்டி மான்ஸ்டர் கூமியும் ஒரு டிவைஸ் மூலமா அந்த பனியை உடைய வச்சு அந்த மான்ஸ்டர் ரெண்டையுமே வெளியில கொண்டு வரான். இதை பார்த்தா இவங்களை சிறைப்படுத்தி வச்சிருந்த மாதிரி தெரியுது. எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி, சரி எங்க விட்டா அப்படின்னு சுறா மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டர் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டர் கிட்ட கேட்க நம்ம இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைச்சோம், சரிவா உலகத்தை அழிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூமி கிட்ட உனக்கு பின்னாடி நிக்கிற அந்த 3 மஞ்ச மக்காய்களை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, முதல்ல நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக இங்க வரல, நாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், படம் எடுக்க வந்திருக்கோம், அதுக்காக தான் உங்களை நான் வெளியில கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியா இருக்கிற அந்த கூமி மான்ஸ்டரும் அவங்கள பார்த்து கண்ணடிக்க அப்பதான் விவரமே நமக்கு நல்லாவே புரியுது. இந்த கூமி அப்படிங்கிற இந்த மான்ஸ்டர் இவங்க 3 பேருமே ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்குன்னு. ஆனா இது எதையுமே ஹென்ரிக்கு சரியா படல. ஆனா ஜேம்ஸ் கண்மூடித்தனமா அவங்கள நம்பி பின்னாடியே போறான். அவங்களும் அந்த தீவுல இருந்து கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் டார்ட்டும் அந்த பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க, நிறைய சாப்பிடுறாங்க. அவங்க கூடவே எப்பவுமே மினியன் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அந்த மான்ஸ்டர்ஸை கூட்டிக்கிட்டு மினியன்ஸ் கூட அந்த குட்டி மான்ஸ்டர் கூமியும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர அந்த இடத்தை பார்த்து அந்த மான்ஸ்டரும் ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஒரு பக்கம் ஹென்றி ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்த ஜேம்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அதை டைவர்ட் பண்ற மாதிரி கூமியும் ஜேம்ஸை அந்த பக்கமா கூட்டிட்டு போயிட்டு இது என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி மான்ஸ்டரும் ஜேம்ஸ் கிட்ட நீ ஒரு நல்ல படைப்பை உருவாக்கி இருக்க, இது கண்டிப்பா ஹிட் ஆகும், உன்னால எடுக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் சொல்றதெல்லாம் சரிதான காய்ஸ் அப்படின்னு திரும்பி அந்த மான்ஸ்டர் கிட்ட கேட்க அந்த படம் இக்கட கிட்ட எனக்கு என்ன, எனக்கு மனுஷங்களை சாப்பிடணும், அவங்கள நெசுக்கி எடுக்கணும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர்ஸ் 2 பேருமே சொல்ல இதை பார்த்த ஜேம்ஸும் என்னது அப்படி மாதிரி கேட்க உடனே அந்த குட்டி மான்ஸ்டரும் இருங்க அது ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேர்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த 2 மான்ஸ்டரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து தனியா வந்த உடனே அந்த மான்ஸ்டர்ஸும் நீ ஒரு காலத்துல பிளானட் விட்டு பிளானட் போய் எல்லாரையுமே அழிச்சுவேன், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, படம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல காய்ஸ் நீங்க நம்புங்க உண்மையிலே நம்ம அதைத்தான் பண்ண போறோம், இந்த படத்தை சாக்கா வச்சு நம்ம ஐரிஸை வெளியில கொண்டு வர போறோம் அப்படி சொல்ல ஐரிஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆச்சரியமாகறாங்க. நாம பழி வாங்க போறோம், ஐரிஸை வச்சு இந்த பூமியவே விழுங்க வைக்க போறோம் அப்படின்னு அந்த குட்டி மான்ஸ்டர் சொல்ல இப்படி இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையுமே ஹென்றி கேட்டுறான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸும் ஹென்ரியை துரத்த ஆரம்பிக்க ஹென்றி அந்த மான்ஸ்டருக்கு பயங்கரமா போக்கு காட்டி அவங்கள அடிச்சு ஓட விடுறான். ஆனா என்னதான் பண்ணாலும் ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறான் ஹென்றி. அதே நேரத்துல ஜேம்ஸும் எட்டும் அங்கே வர அவங்க கண்ணுல பற்றக்கூடாது அப்படின்னு ஹென்ரியை பின்னாடி ஒளிய வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி மான்ஸ்டரும் இங்க ஹென்றி இல்லையே அப்படி சொல்லிட்டு எங்க மான்ஸ்டர்ஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உன் படத்துக்காக ஒரு மான்ஸ்டரை மந்திரத்தை போட்டு வர வைக்கிற மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த புக்க புரட்டி இது பேர் தான் ஐரன், இவ ரொம்பவே கூலான ஒரு மான்ஸ்டர், உன் படத்தோட ஷூட்டிங் அப்ப இவள மந்திரத்தை போட்டு வர வச்சு இந்த பூமியை விழுங்குற மாதிரி எடுத்தோம்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்காம ஜேம்ஸும் இது செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஹென்றி தேடிய வந்தவன் அதை மறந்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த படத்துக்கான செட்டை பயங்கரமா ரெடி பண்றாங்க. அடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குட்டி மான்ஸ்டரும் ஜேம்ஸ் கிட்ட வந்து அந்த ஐரன் வெளியில வரும்போது அது தீவிரமா இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ஹென்றி என்கிட்ட நேத்து நைட்டு டிஸ்கஸ் பண்ணா. அப்படி அந்த ஐரன் வெளியில வரும்போது அது ஒருத்தனை விழுங்குனா எப்படி
எப்படி இருக்கும், அப்படி பண்ணா படம் செம்மையா சூப்பரா வரும், அந்த இடத்துல நடிக்கிறதுக்கு ஹென்ரிய ஒத்துக்கிட்டான் அப்படி சொல்லி ஜேம்ஸ் கிட்ட காட்ட அங்க ஹென்ரிய வாயை புத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹென்றி ஏதோ சொல்ல ட்ரை பண்றான், ஆனா அது ஜேம்ஸ்க்கு புரியல. நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, அப்புறம் அந்த குட்டி மான்ஸ்டரும் நானும் இந்த படத்துல நடிச்சா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்ல, அதுக்கு ஜேம்ஸும் ஒத்துக்க ஒரு பக்கம் ஷூட்டிங் ஆரம்பிக்க அந்த குட்டி மான்ஸ்டரும் கடைசி நிமிடம் வந்துருச்சு, இந்த பூமி அதோட கடைசி நிமிடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு, மான்ஸ்டர்ஸ் திரும்ப வஞ்சத்தோட வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஐரனை வெளியில கொண்டு வரதுக்காக மந்திரத்தை படிச்ச உடனே ஒரு பவர் மாதிரி ஒன்னு உருவாகுது. அந்த 3 மான்ஸ்டர்ஸும் சேர்ந்து ஐரனை வெளியில கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே ஜேம்ஸும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த 3 மான்ஸ்டர்ஸும் ஐரனை பார்த்த உடனே அசந்து போயிடுறாங்க. அதோட உடம்பு ஃபுல்லாவே கண்ணாதான் இருக்கு. அப்ப கூமி அப்படின்னு சொல்ல போற அந்த குட்டி மான்ஸ்டரும் ஒரு சின்னதா ஒரு படையில ஒண்ணு வச்சிருக்கோம், அதை முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ள போலாம் அப்படி சொல்ல அந்த ஐரனும் அப்படியே ஹென்ரியை திரும்பி பார்க்க ஹென்ரிக்கு அள்ளு விட்டுருது. இது எல்லாமே வெறும் ஒரு ஷூட்டிங் தான் நினைச்சுக்கிட்டு ஜேம்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஐரன் கிட்ட வரதுக்குள்ள ஹென்றி எப்படியோ கயிறு அவுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஹென்ரிய ஐரன் துரத்திக்கிட்டே இருக்கு. இது ஒரு நார்மலான ஷூட்டிங் தான் நினைச்சுக்கிட்டு ஜேம்ஸ் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹென்ரியும் தன்னோட வாயில இருக்கிற அந்த கட்டை அவுத்துட்டு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஜேம்ஸை பார்த்து கத்த, அப்பதான் ஜேம்ஸ்க்கு உண்மை புரியுது. அந்த குட்டி மான்ஸ்டர் கிட்ட இதெல்லாம் நிப்பாட்டு அப்படி சொல்ல, பல யுகங்களை இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னால இதை நிப்பாட்ட முடியாது, ஐரனை வச்சு இந்த பூமியை அழிக்க போறேன் அப்படி சொல்ல ஐரனோ ஹென்ரியை துரத்திக்கிட்டே அப்படியே வெளியில வருது. ஜேம்ஸும் கேமராவை போட்டுட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிக்க, அப்ப எட்டும் அந்த கேமராவை பார்த்துபடியே நின்றுகிட்டு இருக்கான். வெளியில வந்த ஐரனோ எல்லாத்தையுமே சுக்குநூறாக்க ஹென்ரியும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க, பின்னாடி வந்த ஜேம்ஸும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் டார்ட்டும் பார்க்கல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சிட்டிய ஐரன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு டார்ட்ட மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதனால போய் காப்பாத்து அப்படி சொல்ல, ஆனா திடீர்னு டார்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல விழுந்துடுச்சு ஓட ஆரம்பிக்க, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, ஹே நில்லு அப்படி சொல்லிட்டு பின்னாடி அவளும் ஓட ஆரம்பிக்கிறா. அப்பதான் மினியன்ஸும் ஹென்ரிய தான் அந்த ஐரன் துரத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாதி பேரை ஹென்ரிய காப்பாத்த அனுப்பிட்டு மீதி பேர் டார்ட் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. மிலிட்டரியுமே அங்கே வந்து அந்த மான்ஸ்டரை சுட பார்க்க, ஆனா அந்த மான்ஸ்டர் கத்துறத பார்த்து மிலிட்டரி ஆளுகளும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த மினியன்ஸும் அந்த டேங்கர் வெடிமருந்து அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹென்ரியை காப்பாத்துறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் டார்ட்டும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வேகமா தன்னோட ரூமுக்கு போக மினியன்ஸும் பின்னாடி போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அங்க பிரைட்டா ஏதோ ஒரு வெளிச்சம் வருது. கடைசியில ஐரனோ ஹென்றி எப்படியே பிடிச்சு விழுங்கிடுது. உள்ள ஒரே தண்ணி காடா இருக்க கார்ல வந்த ஜேம்ஸும் வேகமா காரோடைய ஐரனுக்குள்ள போயிடுது. 2 பேரும் எப்படியோ மீட் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு வழியை தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மத்த மினியன்ஸ் வந்து டேங்கர் வெடிமருந்து அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த ஐரனை துவம்சமாக்க ஒரு பெரிய ஓட்டையே அதுல விழுந்துடுது. அந்த ஓட்டையோட வெளிச்சம் ஜேம்ஸுக்கும் ஹென்ரிக்கும் தெரிய வர எப்படியாவது அதுல இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வச்சுக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்க, ஐரிஸும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஜேம்ஸும் ஹென்ரியும் காரோட வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து அவங்கள அந்த குட்டி மான்ஸ்டரும் ஐரனை வச்சு மொத்தமா முடிச்சு விட சொல்ல, ஐரனோ அவங்கள அப்படி விழுங்க போகும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு அந்த குட்டி மான்ஸ்டர் மேல பார்க்கும்போது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, டார்ட் தான். டார்ட் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மூலமா அங்கே வர இந்த உலகத்தையே ஐரனை வச்சு அழிக்க போறேன், என் கூட ஐரன் இருக்கு அப்படி சொல்ல, நிறைய குட்டி குட்டி ஸ்பேஸ்ஷிப்ல மினியன்ஸ் அங்கே வர மினியன்ஸ் எல்லாருமே சேர்ந்துகிட்டு ஐரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது கல்லா மாறி. கடைசியில டார்ட்டும் மத்த மினியன்ஸும் சேர்ந்துகிட்டு ஐரனை அழிச்சிடுறாங்க. கல்லா செதஞ்சு இறந்து போன ஐரனை பார்த்து 3 மான்ஸ்டர் அழுதுகிட்டு இருக்க, அப்பதான் அங்கே வந்த ஜேம்ஸும் ஹென்ரியும் அந்த மந்திர புக்கு மூலமா அவங்க 3 பேரையுமே அந்த புக்குக்குள்ளேயே அடைச்சிடுறாங்க. பூமியை எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் மினியன்ஸை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இங்க நடந்த எல்லாத்தையுமே எட்டும் அந்த கேமராவை எடுத்துட்டு வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அதை பார்த்து ஜேம்ஸும் ஹென்ரியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸும் தன்னோட படிஸை யூஸ் பண்ணி பல மாசமா கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணான். அவன் நினைச்சதை செஞ்சுட்டான். ஃபைனலி அவன் படத்தை எடுத்து முடிச்சிட்டான். நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த லேடி சொல்றாங்க, கூட்டமா எல்லா மக்களும் ஒன்னா உட்கார்ந்து படம் பார்க்கறது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. படம் செம்மையா இருக்கிறதுனால எல்லா மக்களும் ஜேம்ஸை பாராட்ட அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜேம்ஸ். அதே நேரத்துல அங்கே வந்த ஹென்ரியும் ஜேம்ஸ்க்கு ஒரு அவார்டு கொடுக்கறான். அப்படியே ஜேம்ஸ் ஹென்ரியும் சந்தோஷமா இருக்க மத்த மினியன்ஸும் அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கடைசியா இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்த அந்த லேடியும் அவங்க அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாலும் கடைசியில எடுத்து ஜெயிச்சுட்டாங்க. ஒரு குரூப்பா ஃப்ரெண்ட்ஸா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படி சொல்ல அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.